மாணவர்களின் நலன் கருதி போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புங்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் கோரிக்கையை ஆசிரியர்கள் நிராகரித்து 11வது நாளாக போராட்டத்தை தொடர்கின்றனர். அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மேல் விசாரணை நடத்த தோன்றியது ஏன் என புலன் விசாரணை அதிகாரியிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக போலி நிறுவனங்களின் வங்கிக் கணக்கில் இருந்து 123 கோடி ரூபாயை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். சீன நாட்டு செயலிகள் வாயிலாக ஆன்லைன் சூதாட்டம் நடத்தப்படுகிறது, கடன் வழங்கி கந்துவட்டி வசூலிக்கப்படுகிறது, ஆன்லைன் விளையாட்டு வாயிலாகவும் பணம் சுருட்டப்படுகிறது. இதன் பின்னணியில் போலி நிறுவனங்கள் உள்ளதாக புகார் எழுந்திருந்தது. கர்நாடக அரசு பெண்ணை ஆற்றில் செயல்படுத்திய திட்டங்களால் 50 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்துள்ள பாதிப்புகள் குறித்து தீர்ப்பாயத்தில் விவரம் கேட்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் திமுக எம்பிக்களும் கூட்டணி கட்சி எம்பிக்களும் தமிழகத்திற்கு தேவையான எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. உதாரணமாக, மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் உயர் கோபுர விளக்குகள், நிழற்குடைகள் அமைத்து கொடுத்ததை சாதனையாக சொல்லி வருகின்றனர் என்று அதிமுக ஐடி பிரிவு செயலர் ராஜ் சத்யன் கூறியுள்ளார். +2 பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. ஏப்ரல் 8ஆம் தேதி முடிகிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் 3302 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 7534 பள்ளிகளைச் சேர்ந்த 7.72 லட்சம் பேர் தேர்வில் பங்கேற்கின்றனர். 43,200 ஆசிரியர்கள் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். விதிமீறல்கள், காப்பியடித்தல் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க 3200 பேர் அடங்கிய பறக்கும் படைகளும் 1135 நிலையான கண்காணிப்பு படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு பணிகளில் விதிமீறலை தடுக்க பள்ளிக் கல்வி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் என 39 அதிகாரிகள் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு தேர்வுத்துறை இயக்குநரகத்தில் 24 மணி நேர கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிறப்பித்த அரசாணையை அமல்படுத்துவதுதான் ஓர் அரசின் கடமை. மாறாக அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு, ஊதிய முரண்பாடு, ஊதிய உயர்வு குறித்த அரசாணை எண் 354 ஆராய குழு அமைத்திருக்கிறோம் என்று அரசாணை பிறப்பித்த திமுக அரசே சொல்வது மருத்துவர்களை ஏமாற்றும் செயலாகும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை பேசியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட அடிக்கல் நாட்டுவது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரானது. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டால் வட மாவட்டங்களில் நீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அரசியல் என்பது சமுதாய பணி. ஆனால் சமுதாய விரோத, சட்டவிரோத நபர்களின் நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் ஊக்குவிக்கும் போக்கு அதிகரித்து வருவது தமிழகத்தின் கலாச்சாரத்தை, பெருமையை, ஒழுக்கத்தை சீரழிக்கும். குற்றவாளிகளை, ஊழல்வாதிகளை, தீய சக்திகளை ஊக்குவித்து குடிமக்களை குடிக்கு அடிமையாக்கி வருங்காலத்தை நாசமாக்குவதுதான் திராவிட மாடலோ என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பரவி வரும் போதைப் பொருள் பழக்கத்தை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைவோம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 10 நாட்களாக ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சியில் கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பொதுவெளியில் சர்வசாதாரணமாக கிடைக்க ஆரம்பித்துள்ளது. இதனை எனது என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போது தாய்மார்கள் என்னிடம் புகாராக தெரிவித்தனர். பட்டி தொட்டியெல்லாம் கிராமத்திலும் பரவிவிட்டதால் இதனை பெரும் முயற்சி எடுத்து கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கான 3வது தவணை நிதியை ஒதுக்கியுள்ளது மத்திய அரசு. அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து 1,42,122 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. வரி பகிர்வு நிதியாக தமிழகத்திற்கு 5,797 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது மத்திய அரசு. எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களின் செயல்பாடுகளை முறியடிக்கும் திறனை அதிகரிக்கும் விதமாக MH-60R ஹெலிகாப்டர் இந்திய கடற்படையில் மார்ச் 6ஆம் தேதி இணைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இந்தியாவில்தான் பெண் விமானிகள் அதிகம் உள்ளனர் என்று தேசிய மகளிர் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2024-25 ஆண்டில் 3.2 கோடி டன் கோதுமை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் டிரைவர் இல்லாமல் ரயில் ஓடிய விவகாரம் தொடர்பாக என்ஜின் டிரைவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவில் பிரியாணி கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அதிபர் பதவிக்கான உடல் தகுதியுடன் இருக்கிறார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது.